1959ஆம் வருடம் தமிழக காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னை மாநகராட்சி தேர்தலுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பெருந்தலைவர் காமராஜர் பரிசீலனை செய்து கொண்டிருந்தார். திருவல்லிக்கேணி ஜாம்பாஜார் பகுதி பரிசீலனைக்கு வந்தபோது அந்த பகுதியை சேர்ந்த ஊழியர்கள் திரளாக தலைவர் முன் வந்து பட்டியலில் உள்ள பிரமுகருக்கு டிக்கெட் கொடுக்க கூடாது என்று பலத்த எதிர்ப்பு தெரிவித்தனர். காமராஜர் திகைத்து போனார். தொண்டர்களின் தலைவர் அல்லவா, மறுபரிசீலனை செய்வதாக ஒப்புக்கொண்டார். மீண்டும் ஒரு தடவை அந்த பகுதியை சேர்ந்த தொண்டர்களையும் கட்சி முக்கியமானவர்களையும் வர சொல்லி அவர்களுடன் கலந்துரையாடினார். தொண்டர்கள் ஒருமித்த குரலில் சம்பந்தப்பாவை தான் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். சம்பந்தப்பா நின்றார் வென்றார், தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஜெயித்துக் கொண்டே இருந்தார். 14 ஆண்டுகளுக்கு மேல் அந்த பகுதியின் கவுன்சிலராக பணியாற்றினார். தொகுதி மக்கள் சம்பந்தப்பா என்று அன்பும் மரியாதையும் பொங்க அவரை அழைப்பார்கள். ஆனால் பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர் ரொட்டிக்காரர். ரொட்டிக்காரர் என்ன சொல்லுறாருன்னே, ரொட்டிக்காரரை கூட்டிட்டு வாங்கன்னே என்று சம்பந்தப்பாவை பற்றி பேச்சு வரும்போதெல்லாம் பிரியம் பொங்க ரொட்டிக்காரர் என்றே அழைப்பார். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? சம்பந்தப்பா பேக்கரி ஒன்று நடத்தி வருகிறார். யூனிவர்சல் பிஸ்கட் பேக்கரி என்ற பெயரில் நகரின் பல பகுதிகளிலும் ரொட்டி கடைகள் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் பாரதம் முழுவதும் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தினம் கொண்டாடப்படும் போது தலைவர் வீட்டில் அவரது திருக்கரங்களால் வெட்டப்படும் பிறந்த தின கேக் சம்பந்தப்பா அன்போடு கொண்டு வந்த கேக்காகத்தான் இருக்கும். 1975 அந்த வருடம் பெருந்தலைவர் காமராஜர் உடல் நலம் குன்றி படுத்த படுக்கையாக இருக்கிறார். இந்த வருடம் கேக் வெட்ட அது இது என்று எழுந்து நடமாடுவது உடல்நிலைக்கு உகந்ததல்ல என்று எல்லோரும் நினைக்கிறார்கள், சொல்வார்கள்னே. சம்பந்தப்பா வழக்கம் போல் பிறந்த நாள் கேக் கொண்டு வருவாரே, அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் வருத்தப்படுவாரேன்னே. பரவாயில்லப்பா, கேக் வெட்டலாம் என்கிறார் தலைவர். அது அவர் கொண்டாடிய கடைசி பிறந்த தினம். தம்மிடம் அளவற்ற பாசமும் பிரியமும் வைத்துள்ள ரொட்டிக்காரரின் வேண்டுகோளை தட்டக்கூடாது என்கிற அன்புடன் தலைவர் மிகுந்த சிரமத்திலும் பிறந்த தின கேக்கை வெட்டினார். இதுதான் கடைசியாக வெட்டும் கேக் என்பது யாருக்கு தெரியும்? தலைவர் மறைந்து விட்டார். ஆனால் தலைவர் இன்று இவ்வுலகில் இல்லை என்றாலும் அவர் பசுமையான நினைவுகளால் அன்றும் இன்றும் என்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.